ஓம் நமச்சிவாய். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்தாயில், நிலையான பரம்பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் வல்ல ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியணும் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய். நாம் இன்னைக்கு இங்க பதிவிடக்கூடிய சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது ரிஷபராசியில் உள்ள சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலமாக சொல்றோம். இந்த சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது 20/12/2025 இரவு 6:46 PM முதல் அன்றைய தினம் நள்ளிரவாகவும் 21/12/2025 1:22 AM வரக்கூடிய காலங்கள் சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருதுங்க. 21/12/2025 1:22 AM முதல் அன்றைய தினம் பகல் 7:57 AM வரை வரக்கூடிய காலங்கள் ரோஹிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. அன்றைய தினம் பகல் 7:57 AM முதல் நண்பகல் 2:31 PM வரை வரக்கூடிய காலங்கள் ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. அன்றைய தினம் நண்பகல் 2:31 PM முதல் இரவு 9:04 PM வரை வரக்கூடிய காலங்கள் ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருதுங்க. இந்த சந்திர பகவான் பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசியில தான் உச்சமா ஆகுறாரு. ஆனா அவருக்கு அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டம காலமா வருது. ஒரு உச்சமாகக்கூடிய பாகை அளவுன்னு சொல்லக்கூடியது 3 பாகை அளவு தான். அது நம்ம இங்க இருந்து ஜோதிடத்துல மற்ற கருத்துக்கள் சொல்லும் போது சொல்லுவோம். ஆனா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகதாரர்கள் உங்களுடைய நட்சத்திர பாதம் எதுவென்பதை தெரிந்து அந்த நட்சத்திர பாதத்திற்கு உங்களுடைய சந்திராஷ்டம காலங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுடைய சுப நிகழ்வுகளுக்கான சுப முடிவுகளை எடுக்கிறத பயன்படுத்திக்கிறதுக்கு இது நற்பலன் தரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவிடும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.